வணக்கம் நேயர்களே, லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணா நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். நாம தமிழன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நாம தமிழையும் சரியா பேசுறது இல்ல, ஆங்கிலத்தையும் சரியா பேசுறது இல்ல. எந்த ஒரு மொழியை நம்ம தெரிஞ்சாலும் எதையுமே நம்ம சரியா பேசுறது கிடையாது. எல்லா மொழிகளையும் ஒரு வகையில கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மொழிகள் பல நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் எந்த மொழியுமே நம்ம தெளிவாகவும் சரியாகவும் பேசுறது இல்ல அப்படிங்கிறது தான் இங்க ஒரு ஆணித்தரமான உண்மை. எதனாலன்னு தெரியல, இது நமக்கு பழகிருச்சு. தமிழ்ல ஆங்கிலத்தை பெரும்பாலும் நாம கலந்து பேசுறது நம்ம பழக்கமா வச்சிருக்கோம். தமிழ் பேசும்போது ஆங்கில வார்த்தையான ஓகே அப்படிங்கிற வார்த்தையை அதிக அளவுல நாம பயன்படுத்தி இருப்போம். உண்மையில இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிற வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி என்கிறதுக்கு நாம சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஓகே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஆனா இந்த வார்த்தைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான வரலாறே இருக்குங்க. இந்த வார்த்தையினுடைய உண்மையான ஆங்கில வடிவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் கரெக்ட். சுருக்கமா நாம எப்படி தமிழ்ல சில வார்த்தைகளை சுருக்கி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி தான் ஆங்கிலத்துல இதை சுருக்கமா அதோடைய ஒலியை வச்சு அழைக்கிறாங்க. அதாவது ஆல் என்கிற வார்த்தை முதல் எழுத்தினுடைய ஒலியிலிருந்து ஓவை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இரண்டாம் வார்த்தையில இருக்கக்கூடிய அதனுடைய ஒலியிலிருந்து கேவை எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டும் சேர்த்துதான் ஓகே அப்படின்னு சுருக்கமா பேசுறாங்க. முதல்ல வெளிநாட்டுடைய பிரபல பத்திரிகையான போஸ்டன் மார்னிங் போஸ்ட் என்கிற இதழ்ல தான் இந்த ஓகே அப்படிங்கிற வார்த்தையை மார்ச் 23, 1839 பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா எல்லா பத்திரிகையிலையும் இது பிரபலமா பரவி வந்துச்சு. இப்படிதாங்க இந்த வார்த்தை உலகமெங்கும் இன்னைக்கு பயன்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுதாங்க ஓகே அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனித்துவமான வரலாறு. இப்போ ஓகேவா உங்களுக்கு? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.